கடலூர் அருகே விசிக பிரமுகரை கொலை செய்து கிணற்றில் வீசிய மனைவி கள்ள காதலனுடன் போலீசில் சிக்கினார். தகாத உறவால் தாலி கட்டிய கணவனுக்கு மனைவியே எமனான சம்பவத்தில் நடந்தது என்ன? சித்தி மகனுடன் தகாத உறவு, கண்டித்த கணவன் மீது கோபம் கொண்ட மனைவி, மது குடிக்க அழைத்து சென்று கொன்று வீசிய ரகசிய காதலன், உடலை கிணற்றில் வீசி நாடகம் போட்ட கொலையாளிகள் சிக்கியது எப்படி? கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள உரங்கூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் 39 வயதான இளையராஜா. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உரங்கூர் முகாம் செயலாளராக இருந்து வந்தார். இவரும் பட்டாக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த அஸ்வினிதா என்பவரும் காதலித்து கடந்த 2016ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு விஷ்ணு, மிதுன் ஆகிய 2 மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 12ஆம் தேதி உரங்கூர் கிராமத்தில் உள்ள பெரியசாமி என்பவரது விவசாய கிணற்றில் இளையராஜா மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இதுகுறித்த புகாரின் பேரில் சிறுபாக்கம் போலீசார் சந்தேக மரணம் என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். ஆனால் அஸ்வினிதாவின் நடவடிக்கையும் பேச்சும் போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இதனையடுத்து அஸ்வினிதாவின் செல்போன் எண்ணை பெற்றுக்கொண்டு போலீசார் ரகசியமாக ஆராய்ந்தனர். அதேபோன்று அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளையும் பார்வையிட்டனர். அதில் அஸ்வினிதாவும் இளையராஜாவின் சித்தி மகனான பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவரும் தினமும் செல்போனில் மணிக்கணக்கில் பேசியது தெரிய வந்தது. இதனையடுத்து அஸ்வினிதா, வெங்கடேசன் இருவரையும் போலீசார் தங்களது விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். முதலில் இருவரும் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். பின்னர் போலீசார் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. அண்ணன் என்ற முறையில் இளையராஜாவின் வீட்டுக்கு வெங்கடேசன் அடிக்கடி வந்துள்ளார். அப்போது அவருக்கும் அஸ்வினிதாவுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது. பின்னர் இருவரும் தங்களது செல்போன் எண்ணை பரிமாறி மணிக்கணக்கில் பேசி வந்தனர். இதுவே நாளடைவில் தகாத உறவாக மாறியது. இந்த விவகாரம் தெரிந்ததும் இளையராஜா அதிர்ச்சி அடைந்தார். மேலும் மனைவியையும் தம்பியையும் கண்டித்துள்ளார். ஆனால் இருவரும் தங்களது பழக்கத்தை கைவிடவில்லை. இதனிடையேதான் கடந்த 11ஆம் தேதி இளையராஜா வெங்கடேசனை செல்போனில் தொடர்பு கொண்டு மது குடிக்க அழைத்துள்ளார். இதனையடுத்து அவர் தனது நண்பரான அதே ஊரைச் சேர்ந்த செல்வம் என்பவருடன் காரில் கீழ்கல்பூண்டிக்கு வந்துள்ளார். அங்குள்ள டாஸ்மாக் கடையில் 3 பேரும் மதுபாட்டில்களை வாங்கிக் கொண்டு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு சென்றுள்ளனர். அங்குள்ள ஒரு மரத்தடியில் அமர்ந்து 3 பேரும் மது குடித்தனர். போதை தலைக்கேறியதும் இளையராஜா இனிமேல் தனது மனைவியுடன் பழகக்கூடாது என்று கூறி வெங்கடேசனை கண்டித்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதில் ஆத்திரமடைந்த வெங்கடேசன் சரமாரியாக அடித்து இளையராஜாவை கொலை செய்தார். பின்னர் கொலையை மறைக்க வெங்கடேசன் திட்டமிட்டார். அதன்படி இருவரும் சேர்ந்து உடலை காரில் தூக்கி போட்டு இனாம் அகரம் கிராமத்திற்கு கொண்டு சென்றனர். பின்னர் இளையராஜா விபத்தில் இறந்தது போல நாடகமாட திட்டமிட்டனர். எனவே மீண்டும் அவரது உடலை கீழ்கல்பூண்டியில் மது குடித்த இடத்துக்கு கொண்டு வந்தனர். அங்கு கிடந்த இளையராஜா ஓட்டி வந்த ஸ்கூட்டரை எடுத்தனர். அதை செல்வம் ஓட்டி வர அவருக்கு முன்னால் வெங்கடேசன் காரில் இளையராஜாவின் உடலுடன் ஒரங்கூருக்கு சென்றார். அங்கு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள பெரியசாமியின் கிணற்றில் இளையராஜாவின் உடலை வீசினர். பின்னர் ஸ்கூட்டரை கிணற்றின் மீது மோதி விழுந்து கிடப்பது போன்று செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர். இதையடுத்து சந்தேக மரண வழக்கை போலீசார் கொலை வழக்காக மாற்றி வெங்கடேசன், செல்வம் ஆகியோரையும் கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக அஸ்வினிதாவையும் கைது செய்துள்ளனர்.